ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலும் இதயத்திலும் ஒரு சேர வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, தங்களின் அன்பு எங்கள் மீது தாங்கள் வைத்திருக்கும் அளவானது கடலை விட பெரியது. தாயே, நாங்கள் அந்த அன்பை பரிசுத்த இதயத்துடன் உணர்ந்து அந்த அன்பை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரிந்து எங்களை வலுப்படுத்துங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். அறியாமை என்ற இருள் தங்கள் அன்பால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதுடன் அதன் மூலம் இறை அன்பின் ஆனந்த உணர்வை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र।
ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, நாங்கள் தங்களுக்கு எதிராக செய்துள்ள அனைத்து தீயவைகளையும் தாங்கள் பொறுமையுடன் சகித்து கொண்டு புன்சிரிப்போடு எங்களுக்கு அன்பை மட்டும் அளிக்கிறீர்கள். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி தாயின் மீது வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து தங்களின் தத்துவத்தை எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களுக்குள்ளும் நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களின் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற ஆசைகளும் அகற்றப்படட்டும். நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க தங்களின் அன்பு எங்களை மேலும் வலிமையுடையதாக மாற்றுகிறதம்மா. தாயே, தெய்வீகத்தின் ஞானத்தை எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் தெய்வீகத்தின் அறிவை புரிய வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் தெய்வீகத்தின் அன்பை நிரப்பி அதன் மூலம் எங்களுள் அமைதியை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் தங்களின் தெய்வீக குரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் சுயம் குரு தத்துவத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தங்களின் அன்பு எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றுகிறது. தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வை அகற்றுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை எங்களின் கண்முன் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்குள் அதை அகற்றி நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க அருள் புரிபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அன்பால் நாங்கள் உணர்கின்ற இந்த அனைத்து நிலைப்பாடும் எப்பொழுதும் எங்களுள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கியும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் மட்டும் நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் தங்களின் தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைத்து அதை தூய்மைப்படுத்துகிறீர்கள். தாயே, தங்களின் தெய்வீக அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை அழிக்கிறது. தங்களின் தெய்வீகத்தின் அன்பின் நிலைப்பாட்டால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தங்களின் கருணையால் எங்களின் வாழ்வு நலமுடன் இருக்கவும் ஆசிர்வதிக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை அகற்றிவிட்டு நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தங்களின் தெய்வீகத்தின் குரு ஸ்தானத்தை எங்களுக்குள் உணர்த்தி எங்களின் சுயம் குரு தத்துவத்தை உணர வைக்கிறீர்கள். தாயே, தங்களின் அன்பும் அமைதியும் எங்களுக்குள் பொறுமையை நிலைநிறுத்துகிறது. தங்களின் அன்பின் மூலமாக எங்களுக்குள் கூட்டுணர்வை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணரும் பொழுது எங்களின் அனைத்து செயல்களையும் தீர்மானிப்பவர் தாங்கள்தான் என்பதை உணர வைக்கிறீர்கள். தாயே, தங்களின் அன்பும் பொறுமையும் கருணையும் காரணமாக எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றுகிறீர்கள். தாயே, தங்களின் கவனம் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருந்து எங்களை எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் தயவு செய்து வைத்திருங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்முடைய மைய நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள்
எங்களுக்குள் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மனித பிறவியில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெறுவதற்கு காரணமாக இருந்தீர்கள். அதை எங்களுள் உணர வைக்கும் பொழுது தங்களின் தத்துவத்தையும் எங்களுக்குள் நிலைநிறுத்தி அதன் மூலம் தங்களின் அன்பை எங்களுக்கு உணர வைக்கிறீர்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த உணர்வில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாங்களே ஓம்காரா. ஓம்கார ரூபிணியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீய குணங்களையும் ஸ்ரீ கணேச தத்துவத்திற்கு எதிரான குணங்களையும் கள்ளம் கபடமற்ற நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்துவதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானமும் ஸ்ரீ கார்த்திகேயரின் அன்பு தத்துவமும் பணிவும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசரின் விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களுடன் அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை தங்களிடத்தில் எப்பொழுதும் வைத்திருப்பவர் ஸ்ரீ கணேசர். அவரை போன்று நாங்களும் எப்பொழுதும் தங்களிடத்தில் பக்தியை கொண்டிருக்கவும் சரணடைதல் நிலைப்பாட்டுடன் நாங்கள் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं
कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं
रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களின் சுவாதிஷ்டானாவில் வைத்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் தங்கள் அருளால் உணர்த்தப்பட்ட படைப்பாற்றல் திறனானது மேலும் மேம்படுத்தப்பட்டு அது சகஜ யோகத்தில் பரப்பும் பணியில் எங்களை மேம்படுத்த வழிவகை செய்திடுங்கள். தாய், தங்கள் அன்பால் நாங்கள் உணர்கின்ற தெய்வீகத்தின் நுட்பமானது எங்களுக்குள் எது சரி எது தவறு என்கின்ற செயல்பாட்டை தீர்மானிக்கிறது. தாய், எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம். தாயின் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் திருப்தியையும் மன அமைதியையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் தர்மத்தை உணர்த்துபவரான தாங்கள் எங்களின் செயல்களிலும் தர்மம் நிலைத்திருக்க அருள் புரிகிறீர்கள். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றுகிறது, உண்மையை எங்களுள் நிலைநிறுத்துகிறது. அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம். தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மெதுவாக நமது கவனத்தை பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் குரு தத்துவத்தை உணர வைத்து அதன் உண்மையை உணர வைத்து எங்களை சுயம் குருவாக வைத்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் பவசாகரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்கு மெய்ஞானத்தை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள்.
மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரம். தாயே, மாயை சூழ்ந்த இவ்வுலகில் எங்களை பாதுகாப்பவர் தாங்களாவே. தங்கள் அன்பின் மூலமாக எங்களின் ஆத்மாவை உணர வைத்தவரும் தாங்களாவே. தாயே, தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றிவிட்டது. எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருந்த அனைத்து சஞ்சலத்தையும் துன்பத்தையும் அகற்றிவிட்டு நிர்மலமான தங்களின் நிர்மலா அம்மாவின் அன்பை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் வாழ்வும் தங்களுடையது, எங்களின் கவனமும் தங்களுடையது. தாயே, எப்பொழுதும் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த உணர்வில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிராணரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பிராணரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் பற்றற்ற நிலையை சாட்சி பாவத்தை நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வை அகற்றுபவராவீர். தாயே, தங்களின் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா தத்துவத்தை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள். எங்களின் விசுத்தி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் மன்னித்தல் குணத்தை தயவு செய்து மேம்படுத்துங்கள். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நமது கவனம் நம்முடைய நிர்விச்சாரா நிலையிலிருந்து நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வின் நிலைப்பாட்டின் மூலமாக சந்தேகமற்ற நிலைப்பாட்டை தயவு செய்து நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் தியானத்தில் ஆழமான நிலையில் இருந்து அதன் மூலம் இறை அன்பை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள்.
எங்களின் தியானத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம்முடைய இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Now, you all have realized by this time that within us lies the peace, the beauty, the glory of our being. There's an ocean of all that. We cannot seek it outside. We have to go within. What they call in the meditative state. You seek it. You enjoy it. Like when you are thirsty, you go to a river or you go to an ocean. And try to quench your thirst. But even the ocean cannot give you sweet water. So, how can anything that is spread outside give you that deep thing that is within you? You are trying to find it out outside where it does not lie. It is within us, absolutely within us. It is so simple because it is your own. It is within your reach. Just there. Whatever you have been doing, going out to find the joy, the so-called joy, the so-called happiness, the so-called glory of worldly powers and worldly possessions. You have to reverse it back, the whole thing. You have to project within yourself. It was not wrong that you went out. It was not correct
that you went out. You shouldn't feel sorry for what you have done so far. It was not the correct way to get to the real joy of life, the real glory of your being. It has worked in so many people that you have entered into that subtler understanding. Some people are only at a mental level, maybe it doesn't matter. Maybe some are only at a physical level that they can feel it. Doesn't matter. But you are on the correct lines. You are moving correctly. Try to meditate. Meditate more so that you reach your inner being. And this inner being is the vast ocean of bliss which exists in every one of us. Is that vast, glorifying flood of light that floods everybody's inner beauty. So to approach it, you have to go within yourself by denying things which are against it, against your movement. Sometimes the wind can be very, very strong for you to misunderstand that the glory of God is within. But turn back. Every moment, remember that your movement has to be inward. When you move inward, you forget the ideas of your outer glories. A person who is of a very base nature thinks that if he makes a lot of money, then he has a deep joy. But he has not. He is the most unhappy person if you go and see him. He's worried about small, small things of life. You must have heard that people who are very rich are kleptomaniacs. They are worried, they are very miserly. They are worried about a needle here and there. A little thing missing, they get upset. They have so many habits that they can't live without it. So riches have brought always a curse on human beings. So those who seek only the riches cannot enjoy them. Then there are some better people who think that by ruling others, by getting power, we can achieve a very great position in life. They too, as you fail, you have seen what happens to them. People don't even want to talk about them. Now there are people who get attached to someone, to one person, or to the family, to their children, to their relations. Very common in India. That's also not the way you can get to God. That's also so limited. Keeps you hanging around them and wasting your energy completely. But if you enter into your being fully, then all these things have such meaning. Everything has a meaning there. In the sense, if you possess anything, and if you are that kind of a person who is supposed to be possessive, he never possesses, so detached. He's never possessive, he's so detached about it. But he can play around because he's so detached. He can create a drama out of it.
He can play with the possessions and teach lots of lessons to people. He's so detached, so generous. He enjoys his generosity. The whole thing becomes so different, so dynamic. All the beauty that is created by human beings as possession is exposed before you. And you start enjoying all those things without possessing them. You understand the myth of possession. Same with your powers that people have over other people. Those who try to make money out of Sergio or want to have a kind of a privilege over Sergio, it can be very subtle. This can go very far. The subtlety goes to this extent that I've seen people try to save money on account of Sergio. That's also the attention is on money. To make money or to save money, to make a business out of Sergio is all absurd. But if you say so, I said, all right, go ahead for a while. Try. You'll find that Sergio is no business. Of course, Sergio can work together, can do some business. But Sergio is no business. It's business of God, where you have to give everything that you have. Not to be attached to anything. Not to be attached. There's no money to be paid as such, but all your heart is to be poured into it. If you cannot pour your heart into it, you cannot achieve that. Same about power. Some people think that they can even overpower Sergio, impress them, control them. Such people are thrown out of Sergio completely. You have to enjoy the power of love, that people see you as their protector, as their help, as their support, as their friend. Than is somebody who is a dominating personality. You have to be a fatherhead and not a demonic, destructive force which is always threatening everyone. Such people will be thrown out of Sahaja in no time. They are found out. I have no sympathies with such people. Never. That will bring you down. In no way. Keep yourself aloof with them. Otherwise, when they are thrown away as tangents from Sahaja Yoga, you might get out with them. So be careful. Then those people waste all their time just thinking about their family, this thing. Or those who have never thought of their family also come to Sahaja. This is a very subtle ground on which they can lose their attention to their spirit. They spoil their children, they spoil their husbands, they spoil their wives. The whole attention goes in a wrong way. And it becomes a very important issue with them. How the marriages are successful, how the children are this thing, that thing. They don't leave it to God. They have to leave it to God. We are all saints. You have to leave everything to God. In the beginning, in Sahaja Yoga, everybody says, my husband is like that, my wife is like that, my brother is like that, my children are like this, Father, look after them. All right, in the beginning is all right. When you grow, you must get out. It's an individual journey towards God when you meditate. And when you reach there, then you become collective. Before that, it's an absolute individual journey within.
Absolutely individual journey. You should be able to see this, that in this journey, nobody is your relation, nobody is your brother, nobody is your friend. You're absolutely alone. Absolutely alone. You have to move alone within yourself. Don't hate anyone. Don't be irresponsible. But in meditative mood, you're alone. No one exists there. You alone. And once you enter into that ocean, then the whole world becomes your family. The whole world is your own manifestation. All the children become your children, and you treat all the people with equal understanding. The whole expansion takes place when you enter inside your spirit and start seeing through the eyes of the spirit. With such calm, such peace exists within you. You have to be ready for that journey. That journey is alone in your meditativeness. And the more you find something in your meditation, the more you want to go and distribute it to others. That has to. If that does not come into you, then it has not worked out. There's no purity. There's some sort of a bias. In that individual pursuit, whatever you find, you want to enjoy it with others. You want to give it to others. This is the sign of a person who has been really meditative. The one who is meditative and has not been able to distribute what he has found is cheating himself and cheating others as well. Because that joy that you receive in your meditation has to be distributed, has to be given, has to be shown. It should flow in your being as a light radiates from every illumined lamp. You don't have to take a vow to say that this is an enlightened light. In the same way, a saint should not be certified that he is a saint. The depth you achieve within yourself spreads all over. It is such an action as a reaction. The more deeper you become, the radiation is much more. A simple person, very ordinary person, uneducated person can be like that. We have, one gentleman called Wari in Bombay. He's an old man. He's so deep. He radiates. People depend on him. He radiates love. So meditative. You don't have to spend too much time on meditation. But whatever you spend time, whatever you gain, has to be visible outside. How you radiate and how you give it to others. That's the quality of the saints you have to be. Unless and until we become deeper, we cannot save other surgeries. And we cannot save those who are not surgeries. You have to rise higher and higher to pull the whole curtain up. Those who try to rise higher pull the whole thing upward. And they give a pull to everyone who ascend with them. So just try to keep your aim clear cut. You must understand what is your aim in life as surgeons. Now you are changed people.
You are no more people who have to deal with possessions or worry about them, about mundane things, about your livelihoods. You are no more people who have to worry too much about your health and things on your personal lives. You are not to worry also about your jobs so much. That's not important. And last of all, not to worry about your family, children, husband, wife, and find a pocket for you to hide into it. Because the only thing where you can really hide yourself is the love of God, where you can really get the great, restful, blissful feeling of His complete protection. Sydney has done very well before and is progressing better, but the pace is not as it should be. So we have to think of new ways and methods how we can spread this. But first, you must assume your positions as you are. You must assume that you are all saints, that you have to do great work. Not the ego part of it, but the manifestation of it. Every one of you has to decide for oneself. I'm sure it's going to work out. And this time, my visit is going to help you a lot by understanding what is the best to spread this light all over. May God bless you. அன்னையின் முறை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः
पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய தியானத்தை நமக்கு அளித்ததற்காக நாம் அன்னைக்கு நன்றி கூறுவோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் கவனத்திலும் எங்களின் இதயத்திலும் தாங்களே வந்து அமர்ந்து எங்களை செயல்படுத்த வேண்டும் அம்மா. எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.